இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா, ஒரு தலை சிறந்த மாநிலம். ஆந்திர மாநிலம். ஏன் நான் சொல்றேன் அப்டின்னா, நாம வந்து இங்க இளைஞர்களுக்கு ஒரு வேலை கிடைக்கிறதே பெரும்பாடா இருக்கும். ஆனா ஆந்திரால அப்படி கிடையாது. ம். எல்லாருமே சொந்த தொழில் செய்றவங்க தான். கரெக்ட். அங்க ஒரு அரசு அதிகாரி, ஒரு அரசு வேலையில இருக்குன்னா மதிக்கவே மாட்டாங்க. ஃபர்ஸ்ட்டு அவங்க பொண்ணே தரமாட்டாங்க. ஓ! அதுதான் உண்ம. யோசிப்பாங்க. நீங்க என்ன வேல நான் இங்கெல்லாம் கவர்மெண்ட் கவர்மெண்ட் வேலை, கவர்மெண்ட் வேலைன்னு அரசு வேலை இருந்தா கண்ண மூடிக்கிட்டு பண்ண குடுக்குறாங்க. ஆந்திரால நீங்க சொந்த வேலை செஞ்சா மட்டும் தான் மதிப்பாங்க. சொந்தமா ம். எனக்கு சுயதொழில் இருக்குங்க. ம். பிசினஸ் வந்து இவ்வளோ இயர்லி வந்து எனக்கு இவ்வளோ டர்ன் ஓவர், மந்த்லி எனக்கு இவ்வளோ டர்ன் ஓவர்னா பொண்ணு குடுப்பாங்க. ம். அவங்க பொண்ணு குடுக்கும்போதே அவங்க யோசிச்சு தான் குடுப்பாங்க. ம். அரசு வேலையா? மதிக்கவே மாட்டாங்க. நீ பிரைவேட்ல வேலை பார்க்குறியா? மதிக்க மாட்டாங்க. ம். ஏன் நான் சொல்றேன்னா, இந்தியாவிலேயே அவங்க வந்து தலை சிறந்த ஒரு மாநிலம்னு ஏன் சொல்றேன் அப்டின்னா, ம். இன்னைக்கு காலகட்டத்தில நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, இந்த அமெரிக்கால போய் செட்டில் ஆவாங்க. ஆமா. இந்தியர்கள் எல்லாருமே அமெரிக்கால செட்டில் ஆவாங்க. நீங்க அமெரிக்கால இருக்கிற இந்தியால இருந்து போய் அமெரிக்கால செட்டில் ஆனாலும் அதிகம் பேர் ஆந்திராவ ஆமா. சேர்ந்தவங்க தான். அதிக பேர் தெலுங்கர்கள் தான். ஆமா. அவங்க வந்து அந்த வீரமிக்க, அவங்க வேலையில வந்து கரெக்ட்டா இருப்பாங்க. தவறே கிடையாது. நல்லா படிப்பாங்க. கல்வி அறிவிலும் அவங்க கிட்ட தான். நெறைய ஷார்ப்னஸும் அதிகம் அவங்க கிட்ட தான். நெறைய விவேகமும் அவங்க கிட்ட தான் இருக்கு. அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஆய்வறிக்கையில இருக்கு. அது ஏன் தமிழ்நாட்ல இல்ல அப்டின்னு ஒரு கேள்வி என்னன்னா, நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும். கேரளாவ பார்த்தீங்கன்னா, அரசியலையும், சினிமாவையும் கலக்க மாட்டாங்க. கண்டிப்பா. ஆந்திரால அரசியலையும், சினிமாவையும் கலக்க மாட்டாங்க. நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம். ஏங்க அப்ப என்.டி. ராமாராவ் அவர்கள் வந்து முதலமைச்சரா இருந்தாங்க. நம்ம ஊர் எம்.ஜி.ஆர் மாரி. அவரும் சினிமால இருந்து வந்தவர் தான். அதுக்கப்புறம் அவருக்கு பிறகு வந்து யாருமே அந்த அரசியல் வந்து பார்த்தீங்கன்னா, சினிமாவ கலக்கல. கரெக்ட்.